வேறு மோட்டர்லேருந்து வயர் எடுத்து போட்டோம். ஆனால் இப்போ என்ன பிரச்சனைன்னு தெரில, வண்டி தெளிவாக ரிவர்ஸ் ஓடுது. ரிவர்ஸில் மாற்றுறதுக்கு சரி நம்ம தான் எங்கிட்ட கனெக்ஷன் வந்து தப்பாக கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லி இந்த வந்து மோட்டருக்கு போகிற சென்சார் வயரு. எல்லோரும் வந்து கமெண்ட் பண்ணாதீங்க மோட்டருக்கு போகிற வயரை வந்து மாற்றி கொடுங்க அப்படின்னு. இந்த வயரை எல்லா சீக்வன்ஸ்லையும் நான் மாற்றி கொடுத்து பார்த்துட்டேன். இப்போ இது இருக்குல்ல, வணக்கம் இ-பைக் சக நண்பர்களே. இந்த வண்டி வந்து பார்த்திங்க அப்படின்னா நாங்கள் ஸ்டார்டிங்கில் வந்து ரெடி பண்ண வண்டி, நாங்களாக வந்து தயாரித்த வந்து ஒரு வண்டி. இந்த வண்டி பார்த்திங்க அப்படின்னா இடையில வந்து பஞ்சர் ஆச்சுன்னு சொல்லி டயரை வந்து வயர் எடுக்காமல், வயர்லேருந்து எதுவும் டிஸ்கனெக்ட் எதுவும் பண்ணாமல் வயரை வந்து அப்படியே வச்சுக்கிட்டே வந்து பஞ்சர் ஓட்டினோம். பஞ்சர் ஓட்டி முடித்தப்போ இந்த இடத்துல வந்து வயரை வந்து கட்டாயிருச்சுன்னு சொல்லி புது வயரை வந்து உள்ளேருந்து நாங்கள் மாற்றிருக்கோம். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா புது வயர், இந்த வயர் வந்து வேறு மோட்டர்லேருந்து எடுத்து மாற்றிருக்கோம். மாற்றி முடித்ததுலேருந்து மோட்ரு தெளிவாக ரிவர்ஸ் மட்டும் ஓடுது, ஃபார்வேர்டில் ஓடவே மாட்டேங்குது. அப்படி ஒருவேளை ஃபார்வேர்டில் மாற்றுறதுக்கு சரி நம்ம தான் எங்கிட்ட கனெக்ஷன் வந்து தப்பாக கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லி இந்த வந்து மோட்டருக்கு போகிற சென்சார் வயரு. இந்த வயர் பார்த்திங்கன்னா தெரியும், மோட்டருக்கு போகிற சென்சார் வயரு. இதை வந்து எல்லா சீக்வன்ஸ்லேயும் மாற்றி கொடுத்து பார்த்துட்டேன். மோட்டருக்கு போகிற கண்ட்ரோலர்களுக்கு 3 வயர் மாற்றி கொடுத்துட்டு பார்த்தேன். மோட்டருக்கு போகிற சென்சார் வயர் இதையும் மாற்றி கொடுத்து பார்த்தேன். ஒரு வயரை மாற்றினா ரிவர்ஸில் பயங்கர ஸ்பீடாக ஓடுது. எனக்கு தெரிஞ்சு நார்மலாக அந்த வண்டி 40 தாண்டாது, ஆனால் 100க்கும் மேலே ஸ்பீடு வந்து ஆர்பிஎம் வந்து போகுது. ஆனால் திருப்பி நான் ஃபார்வேர்டு கொண்டு வந்தேன் அப்படின்னா 2 மணி நேரத்தில் ஆட்டோமேட்டிக்காக அவன் மோட்ரு வந்து ரிவர்ஸ் மாறிடுது. இது என்ன பிரச்சனை அப்படின்னு யாருக்காவது தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வண்டியில் ஆக்சுவலாக 2.5 வருஷமாக ஓட்டிகிட்டு இருந்த ஒரு வண்டி, டயர் பஞ்சர் ஆச்சுன்னு சொல்லி வயரை கழட்டாமல் டயரை வந்து மாற்றிருக்காங்க. ஆனால் இதில் ஏதோ ஒரு சின்ன வயர் கட்டாச்சுன்னு சொல்லி திருப்பி புது வயர் வந்து போட்டிருக்காங்க. வேறு மோட்டர்லேருந்து வயர் எடுத்து போட்டோம். ஆனால் இப்போ என்ன பிரச்சனைன்னு தெரில, வண்டி தெளிவாக ரிவர்ஸ் ஓடுது. எல்லோரும் வந்து கமெண்ட் பண்ணாதீங்க மோட்டருக்கு போகிற வயரை வந்து மாற்றி கொடுங்க அப்படின்னு. இந்த வயரை எல்லா சீக்வன்ஸ்லையும் நான் மாற்றி கொடுத்து பார்த்துட்டேன். இப்போ இது இருக்குல்ல, RYB, இதை இங்கே கொடுத்து, இதை இங்கே கொடுத்து, இதுக்கு இதில் கொடுத்து, இதுக்கு சீக்வன்ஸாக இந்த சென்சார் வயரையும் மாற்றி கொடுத்து பார்த்துட்டேன். RYB 3 வயரை வந்து மாற்றி எல்லா சீக்வன்ஸ்லையும் மாற்றி பார்த்துட்டேன். இந்த கண்ட்ரோலில் வந்து பார்த்திங்க அப்படின்னா செல்ஃப் ஸ்டடின்ற ஒரு ஆப்ஷன் வந்து இல்லை. அது நானும் தேடி பார்த்தேன். செல்ஃப் ஸ்டடின்ற ஒரு ஆப்ஷனே இந்த கண்ட்ரோலில் இல்லை. என்ன மாதிரி மாற்றி கொடுத்தோம், இல்லை ஃபார்வேர்டு ரிவர்ஸ் இந்த இது இருக்குல்ல, ஃபார்வேர்டு ரிவர்ஸ் இதை மாற்றி கொடுத்தாலும் அது வந்து ஆப்ரேட் ஆகலை. தெளிவாக ரிவர்ஸ் மட்டும் ஓடுது. இங்கேருந்து நான் ஒரு 10 கிலோமீட்டர் ஓட்டிகிட்டு போய் வண்டியை அமர்த்திட்டு திருப்பி ஆன் பண்ணால் ரிவர்ஸ் ஸ்டார்ட் ஆகிருது. நான் ஃபார்வேர்டு கொண்டு வந்துட்டு திருப்பி ஆஃப் பண்ணேன் அப்படின்னா வண்டி வந்து ரிவர்ஸ் ஸ்டார்ட் ஆகிருது. இது என்ன பிரச்சனை என்பதை நீங்கள் தெரிவிக்கவும். வயர் கரெக்டாக மாட்டியிருக்கேன், மோட்ரு கரெக்டாக இருக்குது, சாவி ஆன் பண்ணிட்டேன். ஹை ஸ்பீடில் ரிவர்ஸ் வரும். இப்போ வந்து திருவுறேன், நார்மலாக ஸ்டார்ட் ஆகி ஒரு ஏர் கிரியேஷனே நடக்குது.